ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மகாபெரிவா அப்பப்போ பக்தரோட உட்கார்ந்து கதைகளை சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரி இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் மகாபெரிவாவே சொன்ன கதை இது. இந்த கதை மூலமாக அவர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவன் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார், அவர்கிட்ட எந்த விதமான பக்தியை நம்ம செய்யணும், அப்படி செஞ்சால் இறைவன் நம்மளுக்கு எப்பயும் உடனே இருந்து நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அது என்ன அப்படிங்கிறத இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். ஒரு பக்தர் திருச்செந்தூர் முருகனிடம் பக்தராக இருந்தார். அவருக்கு சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது. அந்த கடையோட ஒரு மூலையில் திருச்செந்தூர் முருகனோட படத்தை வச்சு தினமும் கடையை அவர் திறந்த உடனே கடையை சுத்தம் செய்துட்டு திருச்செந்தூர் முருகனோட படத்தையும் சுத்தம் செய்து மிகுந்த மரியாதையோடையும் பக்தியோடையும் அந்த படத்திற்கு பூ மாலை எல்லாம் போட்டு தூபம் காமிச்சு விளக்கு ஏற்றி வைப்பார். இப்படி டெய்லி பண்ணுறது அவரோட வழக்கம். அவருக்கு ஒரு பையன். அவர் தன்னோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கடையில் உட்கார்ந்து கொள்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். அவருக்கு அவரோட அப்பா செய்து கொண்டிருக்கும் இதெல்லாம் பார்த்து சும்மா அப்படியே பார்த்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் அவருக்கு அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது கிடையாது. இந்த விஷயத்தை பற்றி அந்த பையனிடம் அப்பா வாதாடவோ அல்லது விவாதம் செய்யவோ விரும்பலை. பக்தரும் அமைதி காத்தார், அவரே புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு. காலம் அப்படியே கடந்தது. அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. அவருக்கு தான் இறக்க போகிறோம், தன்னுடைய முடிவு நெருங்கிடுத்து அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. உடனே தன்னோட பையனை கூப்பிட்டு, மகனே, நீ கடவுளை நம்ப மாட்ட, கடவுள் இருக்கிறான் இல்லை அப்படிங்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒன்றே மட்டும் நீ செய்யணும். நீ ரொம்ப கடின உழைப்பாளி, இரக்கமுள்ளவன், நேர்மையானவன். நீ எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையனும், சரிப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு உறுதியாக சொன்னார். உடனே அப்பா மகனே, என்னோட இறப்பிற்கு பின்னாட கடையில் இருக்கும் அந்த ஸ்ரீ திருச்செந்தூர் முருகனோட படத்தை தினமும் நீ படத்தை சுத்தம் செய்து விளக்கேற்றி பூமாலை போட்டு தூபம் பண்ணணும். இது ஒன்று. அப்புறம் உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ பண்ணணும். நீ எப்போதாவது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கும்போது முருகன்கிட்ட போய் கை ரெண்டையும் எடுத்து கூப்பி, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு நீ மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோ. உன்னோட பிரச்சனைகள் கண்டிப்பாக போயிடும். உன்னோட பிரச்சனையை இந்த திருச்செந்தூர் முருகனிடம் நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். மகனும் சரி அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். சில நாட்களுக்கு அப்புறமா அப்பா இறந்துட்டார். காலமும் அப்படியே உருண்டு ஓடித்து. அந்த கடையை இந்த மகன் நிர்வகிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் நல்ல மழை, அது ஒரு மழைக்காலம், நல்ல மழை. அதனால் கடையில் வாடிக்கையாளர்களும் அவ்வளோ கஸ்டமர்ஸ் யாரும் வரலை. இந்த கரண்ட்டு வேறு போயிட்டு வந்துட்டு இருந்தது. அது வேறு ஒரு பக்கம் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது. திடீர்னு முழுசும் சொட்ட நனைஞ்சிட்டு ஒரு பையன் வந்தான். ஓடி அண்ணா அண்ணா, எனக்கு இந்த மருந்து தேவைப்படுது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த மருந்தை 4 ஸ்பூன் கொடுத்தா தான் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இந்த மருந்து கொடுங்களேன், உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு இந்த குட்டி பையன் இந்த கடைக்காரர்கிட்ட கேட்டோன்னே அவரும் அந்த மருந்து சீட்டை பார்த்துட்டு, இருக்குப்பா அந்த தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மருந்து பாட்டிலை எடுத்து கவுண்டர்கிட்ட வச்சுட்டு கரண்ட் வேற இல்லையா, மழை வேற இருந்ததுனால அந்த பையனுக்கு வாசிக்கவும் தெரியல. அவன் என்ன பண்ணிட்டான்னு மருந்து பாட்டிலை எடுத்துகிட்டு போனான். கரண்ட் பார்த்தோன்னே இந்த கவுண்டர் மேலே இந்த மருந்து பாட்டில் அப்படியே இருந்தது. அப்போ அந்த பையன் எந்த பாட்டில் எடுத்துகிட்டு போனான் அப்படின்னோன்னு,
இந்த பையனுக்கு, இந்த கடை உரிமையாளருக்கு சுரீர்னு தூக்கி வாரி போட்டுறது. ஏன்னா இந்த பையன் வரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வாடிக்கையாளர் வந்து எலிபாஷான மருந்து பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருக்காரு. கரண்ட் இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறதுன்னு, சரி கரண்ட் வரட்டும், இதை வந்து திருப்பி அதோட பிளேஸில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கவுண்டர்கிட்டயே வச்சுட்டார். இந்த பையன், இந்த குட்டி பையன் வந்து மருந்து கேட்டோன்னே இவரும் அந்த மருந்து பாட்டில் எடுத்து அதே எலிபாஷான அந்த கவுண்டர் அந்த கவுண்டருக்கு மேலேயே அந்த பாட்டில் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த பையன் இந்த கரண்ட் போனதுனால எந்த பாட்டில்னு தெரியாமல் பாட்டிலை மாற்றி இந்த எலிபாஷான மருந்து எடுத்துட்டு போயிட்டான் அந்த குழந்தை. இவருக்கு உடனே தூக்கி வாரி போட்டோன்னே, அடடா எத்தனை பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த திருச்செந்தூர் முருகரோட படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு, முருகா, நான் வந்து எங்கள் அப்பா உன்னை பற்றி ரொம்ப சொல்லுவார், நான் உன்கிட்ட என்றைக்குமே எதையுமே கேட்டதில்லை, இன்னைக்கு நீ இருக்கிறது உண்மைன்னு, தன்னோட மகன் கையால் விஷத்தை கொடுத்து அந்த அம்மா சாகணும் அப்படிங்கிறத அந்த நிகழ்வை நீ நடத்த கூடாது, எப்படியாவது இதை தடுத்துடணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிகிட்டே இருக்கிறச்ச பின்னாடியிலேருந்து ஒரு குரல் வருது. அண்ணா அண்ணா அப்படின்னு அந்த குட்டி பையனோட குரல். என்னன்னு பார்த்தா அந்த பையன் சேரில் வழுக்கி விழுந்துட்டான். அண்ணா அண்ணா, நீங்கள் கொடுத்த பாட்டில் சேரில் வழுக்கி விழுந்ததுனால சுக்குநூறா உடஞ்சி போச்சுன்னா வேற ஒரு மருந்து பாட்டில் இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்டோன்னே எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுதான். உடனே வந்து வேறு பாட்டிலை எடுத்து கொடுத்துட்டு முருகன் பின்னாடி நின்றுட்டு முருகனுக்கு ஒரு நன்றியை சொன்னாராம். அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு தெரிஞ்சுதான், அதாவது நம்மளுக்கையும் மீறி ஒரு அமானுஷ்ய சக்தி எங்கேயோ இருக்குது, அப்பா வந்து அந்த சக்தியை நம்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை நம்ம கேட்கல. ஆனால் இன்னைக்கு அவர் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கிற அந்த அமானுஷ்ய சக்தி ஸ்ரீ முருகன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டார். சிலர் அவரை வந்து அந்த அமானுஷ்ய சக்தியை வந்து கடவுள்னு அழைக்கிறார். சில பேர் ஈடு இணையற்றவன் என்று அழைக்கிறார். சில பேர் கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறான், அது வந்து ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் வந்து இது வந்து ஒரு பேராற்றல், இது ஒரு பேரறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ அந்த அமானுஷ்ய சக்தியை வந்து நம்ம எந்த பேரில் வேணாலும் கூப்பிடலாம், அது இருக்குது. அந்த நம்பிக்கையில் நம்ம பல்வேறு வடிவத்தில் தான் கும்பிட்டுட்ருக்கோம். இறைவன் மீது அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோடு நாம் செய்யப்படும் பிரார்த்தனையானது ஒரு நாள் வீணாகாது அப்படிங்கிறத அவர் தன்னோட அனுபவத்தில் அறிஞ்சின்றார். இந்த மாதிரி நாமளும், கிருஷ்ணர் கூட கீதாபதேசத்தில் சொல்கிறார், நீங்கள் ரொம்பலாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு துளசியை எடுத்து துளசி தீர்த்தத்தை எனக்கு கொடுத்தாலே போதும், எனக்கு வேண்டியது உங்களோட முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் இடைவிடாத அந்த பிரேயரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.